இந்த மீன்களை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மீன்களில் ஒரு 5 வகை 6 வகை மீன்கள் கலந்துருக்கு. இந்த மீன்கள்லாம் முள் அதிகமாக இருந்தாலும் இதுதான் டேஸ்ட் அதிகம். இப்போ மக்கள் வஞ்சரம், வவ்வா, கொடுவா, ஏரா, நெத்திலி, கனவா இப்படின்னு வெரைட்டியாகவே எல்லாமே சாப்பிட்ருக்காங்க. ஆனால் இதோட முள்ளோட ரகசியம் யாருக்கும் தெரியாது. முள் எதில் அதிகம் இருக்கோ அதான் உடலுக்கு ஸ்ட்ரென்த்து, அதான் சுவையும் அதிகம். ஆனால் முள் இருக்கும். முள் எதெல்லாம் அதிகமாக இருக்கோ அது கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் சாப்பிட. ஆனால் டேஸ்ட் அதோட குழம்பு நீங்கள் சாறு சாப்பிட்டீங்கன்னா அது மனிதன் உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது. அதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். பொரிவா, இது பொரிவாலை பெரிய வகை, அந்த பொரிவாலை சின்ன வகை. இது இந்த மீன் காரையில் ஒரு வகை. இது அந்த காரையில் முள்ளுக்காரை, கறிக்காரை சொல்லுவாங்க, அந்த வகை ஒன்று. இந்த மீன் ஒரு ரகம், இது வெண்ணுட்டான்னு சொல்லுவாங்க. இந்த மீன் ஒரு ரகம். மத்தி, இதில் ஒரு மத்தி இருக்கும் பாருங்க, மத்தி மீன். இந்த மீன் இதில் ஒரு 4-5 வகையான ஒரு மீன்கள் தான் நம்ம இதை பார்த்துருக்கோம். நம்ம பண்ருட்டி ஆசுவா மீன் கடையோட சார்பாக தான் இந்த வீடியோ நான் அனுப்புகிறேன். நல்ல மீன், நாங்கள் உங்களோட நாடி நரம்பு எல்லாம் புத்துணர்வு தரணும், நல்ல ஆரோக்கியமான நீங்கள் சாப்பாடு சாப்பிடணும், உடல்நிலை சீராகணும்னா இது போல் முள் உள்ள மீன்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்றது கொஞ்சம் பிரச்சனை தான் தரும், முள் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஆனாலும் அதோட சாறு ரசத்தை நீங்கள் சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியமாக ஆகும். குழம்புனா இதுதான். இந்த மீன்கள்லாம் நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் இந்த வீடியோவை நிறைய பார்ப்பீங்க. மீன் பிரியர்களும், மீன் வியாபாரிகளும், மீனவர்களும், நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த மீன்களை பற்றி நம்ம பண்ருட்டி ஆசுவா மீன் கடையில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். சாப்பிட்டா இது போல் மீன்கள் வாங்கி நீங்கள் குழம்பு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.